ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவேமன் செஞ்சுட்டு நம்ம பார்க்க போற படம் கிருஷ்ணா சங்கர் இயக்கத்துல சுஹாசினி மணிரத்னம், வரலட்சுமி சரத்குமார், ஸ்ருதி ஹரிஹரன், பிரகாஷ் மோகன்தாஸ் இவங்க நடிப்புல வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தி வெர்டிக்ட் படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கோர்ட் ரூம் காமிக்கிறாங்க. அமெரிக்காவில் வாழ்ற பணக்காரவங்க சுஹாசினி அவங்க மர்மமான முறையில இறந்துறாங்க. அந்த பழி பாத்தீங்கன்னா சுஹாசினியோட கடைசியா இருந்த சுஹாசினியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க தான் பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹரிஹரன் அவங்க மேல பழி விழுந்துருது. அவங்க பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கிட்டத்தட்ட கிடைக்க போற டைம்ல பாத்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் என்ட்ராகி வாதாடுறாங்க. இந்த இந்த பொண்ணு கொலை பண்ணலாங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அரசு தரப்புல வாதாடுற ஒரு பொண்ணு சொல்றாங்க இவங்கதான் கொலை பண்ணாங்கட்டு. ரெண்டு பேருக்கும் விவாதம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல அப்படியே கதையே மாறுது. இந்த கொலையை யாரு பண்ணிருப்பா, எதுக்கான கொலை பண்ணாங்க, அந்த கொலையை பண்ணது யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய கதையை பத்தி பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இது ஒரு விறுவிறுப்பான கதையா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா இது அமெரிக்கா கோர்ட்ல நடக்கிறதுனால படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயே தான் பேசுறாங்க. யுஎஸ் இங்கிலீஷ்லயே கதை நடந்துட்டே போயிட்டு இருக்குது. சில இடத்துல மட்டும்தான் வீட்டுல நடக்கும்போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசுறாங்க. மற்றபடி கோர்ட் ரூம்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா படத்தோடைய முக்காவாசி பாகம் இந்த கோர்ட் ரூம்லயே நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலை போல இருக்கு. அதெல்லாம் அப்படியே தமிழ்ல மொழிபெயர்க்காமலே இங்கிலீஷ்லயே போயிட்டு இருக்குது. அது பாத்தீங்கன்னா என்னமோ அது ஒரு நாடகத்தன்மையா இருக்குது. அந்த இது டிராமா அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லா பாயிண்டா வரதும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாடகத்தன்மையா வருது. அப்ஜெக்ஷன் ஓவரோல் அந்த மாதிரி ஒரு பாயிண்டா வரும்போது பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு டிராமா மாதிரியே போயிட்டு இருக்குது. மனசுல ஒட்டாம போயிட்டு இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த சுஹாசினியுடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா செம்ம பிரில்லியண்டா இருந்துச்சு. சரியான என்ன சொல்றது ஒரு 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 சட்டில அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அதே மாதிரியே ஸ்ருதி ஹரிஹரன் பாத்தீங்கன்னா ஒரு செம்மையா பண்ணியிருந்தாங்க. வரலட்சுமி சரத்குமார் சொல்லவே தேவையில்லை. அப்படியே பிரிஸ்கா ஒரு லாயரா வர்றாங்க. அவங்கதான் பாத்தீங்கன்னா படத்துக்கு மேஜர் போர்ஷன் அவங்களோட இருந்தாலுமே சரி படத்தை அழகா கிளியரா நடத்தி ஸ்கிரீன் பிளேல படத்தை அழகா நடத்தி போயிருக்காரு டைரக்டர். ஆக்டிங்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வரலட்சுமி, சுஹாசினி, ஸ்ருதி மூணு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ருதியோடைய ஹஸ்பண்டா வர்ற பிரகாஷும் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரா வர்றாரு. அவருடைய ரோலை ரொம்பவே சிறப்பா பண்ணாரு. படம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காம அழகா நடத்தி கிளியரா போயிட்டு இருக்குது. அதுக்கு தோதா பாத்தீங்கன்னா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருந்தாலும் சரி, படத்துல கேமரா ஒர்க்கா இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருந்துச்சு. அமெரிக்கால கேமரா வைக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஷார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர பியூட்டி ரொம்ப நல்லா வந்திருக்குது. படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கொலையாளி யாருங்கிறத அந்த கொலையாளி பக்கத்துலயே டிராவல் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம யாருன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இன்டர்வல் போர்ஷன்ல நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் இவர் தான் கொலையாளின்னு. அப்படி தெரிஞ்சுமே ஏன் கொலை பண்ணாங்கிறத ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சரியான ட்விஸ்ட் வச்சு அந்த கொலையாளி தன் வாயாலேயே நான் தான் கொலை பண்ணு சொல்ல வச்ச விதம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு. படம் கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். மியூசிக்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான்லயும் சன்னெக்ஸ்லயும் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது. தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க இதை ஒரு தடவை ஓடிடில பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பாத்தீங்கன்னா 10க்கு 7.1 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.